விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறார் போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் போராடி விவசாயிகளை புரோக்கர்கள் என கூறியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் 5 ஆண்டுகளில் 2500 கோடி ரூபாய்க்கு மேல் நெல்லுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது எனவும் முதலமைச்சர் கூறினார். பழனிசாமி ஆட்சியில் விவசாயிகளுக்கு செய்யப்பட்டதெல்லாம் வெறும் வேதனைகள் தான். விவசாயிகளுக்கு அவர் செஞ்ச துரோகங்கள் 1 2 அதையெல்லாம் ஒரு நாள் போதுமா சொல்வதற்கு? போதாது. காவேரி காப்பாளர்னு தனக்குத்தானே பட்டப்பேர் வச்சுக்கிட்டார். அவர் உண்மையான விவசாயியாக இருந்தா இந்தியா முழுக்க உழவர் பெருமக்களை எதிர்த்து போராடின 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சிருப்பாரா? போராட்டம் பண்ண விவசாயிகள் என்ன சொன்னார்? புரோக்கர்கள் வாய்க்குசாம சொன்ன புலுகு முட்டை தான் இந்த பழனிசாமி. பேசிய முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமியின் எண்ணப்படி நானும் மண்ணுக்குள் போகலாம், தான் இருந்தாலும் தனது திட்டங்கள் வாழும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். 8000 ரூபாய் கூப்பனில் என்ன வாங்க வேண்டும் என வீட்டுக்காரரிடம் கேட்காதீர்கள், என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை பெண்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். மிக எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய அன்புக்குரிய பழனிசாமி அவர்களை பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தான் போறாங்க. மரணம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் வரத்தான் போகுது. இந்த ஸ்டாலினுக்கும் வரும். ஆனால் இந்த ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள், அந்த திட்டங்களால் வாழ்வு பெற்ற நிச்சயம் என் நினைவில் வச்சுப்பாங்க. அது வாழும். அதை யாரும் அழிக்க முடியாது. நான் மண்ணுக்கு போகலாம், பழனிசாமி விருப்பப்படி நான் மண்ணுக்கு போகலாம். ஆனால் நான் கொண்டு வந்த திட்டங்கள் என்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். 8000 ரூபாய்க்கு கூப்பன். இதை வச்சு என்ன செய்ய போறோம்? என்ன வாங்கணும்னு உங்க வீட்டுக்காரலாம் கேட்காதீங்க. உங்க இஷ்டம், உங்க சாய்ஸ். மகளிர் உங்க சாய்ஸ். இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். யோகத்தை நம்புவன் நான் அல்ல, உழைப்பை நம்புபவன் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுகவில் தொடர்ந்து 2வது முறை முதலமைச்சராக யாரும் ஆனதில்லை என்பதை உடைத்து காட்டுவேன் என்று உறுதிபட கூறினார். அதிர்ஷ்டம் இல்லை என அழுத்துக் கொள்பவனா இந்த ஸ்டாலின்? நான் யோகத்தை நம்புறவன் அல்ல, என்னுடைய உழைப்பை நம்புறவன். திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா? போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சரான. 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்களே, அதையும் உடைக்கிறேன் பாருங்க.